இமய மலை உச்சியில் பனிக்கட்டி சுழலும் மூடுபனிகள் சிகரங்கள் சூழப்பட்டு புனிதமான கைலாஷ் மலையின் மேல் ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான் வசிப்பதாக சொன்னார்கள். அவர் அழிவு மற்றும் மாற்றத்தின் கடவுள், மேலும் படைப்பு மற்றும் மறுபிறப்பின் சின்னமாகவும் இருந்தார். சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டதால் பெரும்பாலும் நீல நிறத்துடனும், ஞானத்தின் வெளிப்பாடாக நெற்றியில் மூன்றாவது கண்ணுடனும், கழுத்தைச் சுற்றி ஒரு பாம்புடனும் சித்தரிக்கப்படுகிறார். அவரது தலைமுடி காட்டுத்தனமாகவும் அடக்கப்படாமலும் பாய்ந்தது. மேலும் அவர் ஒரு திரிசூலத்தை ஏந்தியிருந்தார். இது இருப்பின் 3 பகுதிகளின் மீது அவரது சக்தியை குறிக்கிறது. அவர் உலகின் காடுகளிலும் குகைகளிலும் அலைந்து திரிந்தார். எதிர்பார்க்காத நேரத்தில் தோன்றி விரைவாக மறைந்து விடுவார். ஒரு நாள் ஒரு அடர்ந்த காட்டிற்குள் சாகசத்தில் ஆர்வமுள்ள குழந்தைகள் சென்று கொண்டு இருந்தனர். அப்பொழுது காட்டின் மையத்தில் அழகான பழமையான கோவிலை கண்டுபிடித்தனர். கோவிலின் சுவர்களில் உள்ள பழங்கால ஓவியங்களால் கவரப்பட்ட அவர்கள் உள்ளே நுழைந்து செல்லும் போது சிவபெருமானின் கல் சிலையை கண்டனர். அவர்கள் பிரமிப்புடன் சிவபெருமானின் சிலையை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு சத்தம் அவர்களின் கால்களுக்கு கீழே தரையில் இருந்து அதிர்ந்தது. கோவிலின் சுவர்கள் நடுங்க ஆரம்பித்தன. ஆழமான எதிரொலிக்கும் குரல் காற்றை நிரப்பியது. நான் சிவபெருமான், சாம்ராஜ்யங்களின் காவலன். என் தூக்கத்தை கெடுக்க யாருக்கு துணிச்சல் என்று கோபமாக கேட்டார். சிவபெருமானின் குரலை கேட்ட குழந்தைகள் வியப்புடன் விரிந்த கண்களுடன் தங்களை மறந்து நின்றனர். அந்த கோயிலே உயிரோடு இருப்பது போலவும் மூச்சு விடுவது போலவும் ஒரு விசித்திரமான ஆற்றல் காற்றில் துடிப்பதை உணர்ந்தார்கள். பேசுங்கள் குழந்தைகளே, நீங்கள் ஏன் என் கோவிலுக்கு வந்தீர்கள்? நடுங்கும் குரல்களுடன் குழந்தைகள் தங்கள் அறிவு மற்றும் சாகச வேட்கையை சிவபெருமானிடம் தெரிவித்தனர். உலகின் மர்மங்களை வெளிக்கொணரவும் கடவுள்களின் ரகசியங்களை கற்றுக்கொள்ளவும் அவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். சிவபெருமான் அதனை கவனத்துடன் கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த நொடியில் அவரது கண்கள் அப்பட்டமான ஒளியால் பிரகாசித்தன. சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு மீண்டும் பேசினார். அறிவு மற்றும் ஆர்வம் ஒரு மகத்தான சக்தி குழந்தைகளே. மேலும் சாகசத்தின் போது வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? குழந்தைகள் ஆர்வத்துடன் தலையசைத்தனர். அவர்களின் இதயங்கள் ஆச்சரியத்தாலும் உற்சாகத்தாலும் நிறைந்தன. சிவபெருமானுடனான அவர்களின் சந்திப்பு ஆபத்தான, மர்மம் மற்றும் மாற்றம் நிறைந்த ஒரு பெரிய சாகசத்தின் ஆரம்பம் மட்டுமே என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எனவே சிவபெருமானின் கண்காணிப்பின் கீழ் குழந்தைகள் உலகத்தை ஆராயவும் அதில் மறைந்திருக்கும் ரகசியங்களை கண்டுபிடிக்கவும் புறப்பட்டனர். அவருடைய ஞானத்தால் வழிநடத்தப்பட்டு, அவருடைய தெய்வீக பிரசன்னத்தால் பாதுகாக்கப்பட்டு, அவர்கள் சென்ற பகுதிகளில் உள்ள சோதனைகளையும் இன்னல்களையும் தைரியத்துடனும் உறுதியுடனும் எதிர்கொண்டனர். இறுதியில் அவர்கள் வெற்றி பெற்றனர். அவர்களின் மனம் புதிய சாத்தியங்களுக்கு மாற்றம் அடைந்தது. மேலும் அவர்களின் ஆன்மா ஞானம் பெற்றது. அவர்கள் தங்கள் பயணத்தை பற்றி சிந்தித்த போது சிவபெருமானே பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமும் இல்லாத கடவுள் என்பதை உணர்ந்தனர். மேலும் அவர்கள் கண்டுபிடித்த ரகசியம் சிவபெருமான் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் எனும் 3 தொழில்களை செய்யக்கூடிய மாற்றத்தின் கடவுள் தங்கள் ஆன்ம ஞானத்தால் உணர்ந்தனர்.